ஹே டேஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா. இது சரவணா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னடா இன்றைக்கி ஒர்க்குக்கு போகலையா, இங்கே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ் இன்றைக்கி ஒர்க்குக்கு போகிறேங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒர்க்குக்கு போகிறோம். ஆனால் ஏன் இங்கே உட்காரோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆனமலையிலேருந்து செம்மேட்டில், அதாவது ஆனமலைக்கு மேலே செம்மேட்டில் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் கொத்துக்காரர் எனக்கு வேலை இருக்குன்னே சொல்லலை. நானும் பார்த்திங்கன்னா கிளம்பின பிறகு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா எனக்கு சொன்னார், இந்த மாதிரி செம்மேட்டில் வேலை இருக்குது, இப்போ அங்கே போகிறதம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இருந்தாலும் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து, ஆனால் அவங்க வண்டியில் யாராச்சும் வர்றாங்களா, நான் அவங்க வண்டியில் வரட்டான்னு கேட்டான். சரி தம்பி வா அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி பார்த்திங்கன்னா இங்கே டீ கடையில் தான் எல்லோரும் நின்றுருக்காங்க, அங்கே போகலான்னா அங்கே போய் எல்லாம் ஒட்டுக்கா போகிறதாங்கிற மாதிரி சொன்னாங்க. வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னால் சரி தம்பி அப்படின்ட்டு நான் கிளம்பி டீ கடைக்கு போனேன். அப்போ தான் அந்த வீடியோ எடுத்தேன். எல்லாருமே டீ கடையில் வெயிட் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செம்மேட்டில் வேலை இருக்குன்னு சொன்னது வியாபாரி அதை கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. வேறு பக்கம் ஊறிக்கலாம், கொஞ்சம் நேரம் இருங்க, நான் ஏதாச்சும் காட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அந்த தொப்பில் ஊறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வியாபாரி சொல்லிட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டீ கடையில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நேராக காட்டுக்கு தான் போயிருப்பாங்க. இப்படி டீ கடையில் உட்காந்துருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் கொத்துக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி செல்லுக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புதூரில் ஒரு ஐட்டம் இருக்குல்ல, தேங்காய் உரிக்கிற தோப்பு இருக்குல்ல, அங்கே போய் காய் உரிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கிளம்பி நாங்கள் அந்த தோப்புக்கு போனோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது செப்டம்பர் 2ஆம் தேதிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக தேங்காய் தினங்க. அது கூட எனக்கு தெரியல. இப்போ எங்கள் அண்ணா ஒரு அண்ணா வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு. அவர் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சு அதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் அதை மென்ஷன் பண்ணேன். நீங்கள் கடையிலையோ ஸ்டோர்லையோ தேங்காய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய்க்கு பின்னாடி எங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான கூலி தொழிலாளர்களோட உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அப்புறம் தேங்காய் வாங்குங்க. தேங்காய் ரொம்ப வேஸ்ட் பண்ணவும் விடாதீங்க, வேஸ்ட்டும் ஆக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்லி ஆகணுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது முடிஞ்சிருக்காதுங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். நேற்று சண்டே பார்த்தீங்கன்னா ஒர்க்கு எங்கள் வியாபாரி கொடுக்கலிங்க. வியாபாரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு உரிச்சிக்கலாம், அதாவது மண்டே உரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா வெளியே வேலை காட்ட போயிருந்தேன். அங்கே போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 500 காய் அந்த மாதிரி தான் கிடச்சிது. அங்கே போய் வீடியோ எடுத்து போட முடியல. சரி வேலையும் கம்மி தானே அப்படின்ட்டு அங்கே போய் நான் வீடியோ எடுத்து போட முடியல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை கம்மி தான் எங்கள் வியாபாரிக்கு. ஆனால் ஆளுக அதிகமாக வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கடைக்காலங்க. கடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா காய் வந்து கம்மியாக இருக்கும், ஆளுக அதிகமாக இருப்பாங்க. ஆளு எப்போ போல தான் இருப்பாங்க. ஆனால் வேலை கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வேலை வந்து பற்றாக்குறையாகும். வேலை வந்து 4-5 பக்கம். இப்போ நான் நேற்று வேலை கேட்டு போன மாதிரி எங்கள் சைட்லேயும் வேலை கேட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.